இதைத்தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள், அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள், அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமா அடைவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு நண்பா. அது வேற யாருமே வந்து ஃபில் பண்ணவே முடியாது. ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன தவறுகள்? சொல்லவா, ஒரு ஒரு விஷயம் லைஃப்ல நீங்க வந்து நீங்க நினைச்சது நடக்கல, கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா கீழே விழற தருணங்கள்ல தான் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு நமக்கு தெரியும். விழறது எல்லாமே ஒன்னா நீங்க முன்ன விட வேகமா எந்திரிக்கிறதுக்கு, இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால ஒவ்வொரு வீழ்ச்சியும் என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து உங்களுடைய வெற்றியை கொண்டாடுற மாதிரி தோல்வியும் கொண்டாடுங்க. நீங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருங்களேன், தோல்விக்கே ஒரு நாள் வந்து கடுப்பாயிடும். நம்மள தோத்தாலும் அடுத்தடுத்து ட்ரை பண்றாங்க, இனிமேல் இவனை விட்டு போயிடுவோம், அடுத்த டார்கெட் நோக்கி அது போயிடும், நாம ஜெயிச்சிடலாம். டயர்டே ஆகக்கூடாது. அடுத்து 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற வழியே இல்லை. அவன் ஜெயிச்சா மட்டும்தான் அவன் அமைதியாவான் போல இருக்குன்ட்டு சுத்தி இருக்கிற சூழலை நம்மளை ஜெயிக்க வச்சு. நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம